இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புல இருக்க நன்மைகள் எல்லாவற்றையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். நாம தினமும் பாதாம் சாப்பிடுவதால் நமக்கு 48 விழுக்காடு விட்டமின் ஏ சத்துக்கள் கிடைக்கின்றன மற்றும் மினரல் சத்து மெக்னீசியம் சத்துக்கள் 25 இல் இருந்து 28 விழுக்காடு கிடைக்கிறது. அதாவது நாம் ஒரு நாளைக்கு 28 கிராம் பாதாம் எடுத்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த சதவிகித உணவு சத்துக்கள் கிடைக்கும் என்பது நிரூபணமான உண்மை. இந்த பாதாமில் ஃபைட்டிக் ஆக்சைடு உள்ளதால் நாம் பாதாமுடன் எந்த உணவையும் சேர்த்து உண்ணக்கூடாது. அதற்கு காரணம் அதில் உள்ள ஃபைட்டிக் ஆக்சைடு நாம் உண்ணும் மற்ற உணவில் உள்ள இரும்புச்சத்து, கால்சியம் சத்து, சிங்க் சத்து, புரோட்டீன் சத்து ஆகிய சத்துக்கள் அனைத்தையும் நம் உடலில் அண்ட விடாது. அதனால் நாம் பாதாம் பருப்பை தனியாகவே சாப்பிட வேண்டும். நாம் அதிகமாக பாதாம் பருப்பு சாப்பிடுவதால் நம்மளுக்கு பசி எடுக்கும் தன்மை குறைந்து காணப்படும். அதன் காரணமாகவே நாம் உண்ணும் உணவின் சதவீதம் குறையும். இதனால் நம்மளுடைய எடை குறைவாக காணப்படும் மற்றும் பாதாம் பருப்பை நாம் சாப்பிடும்பொழுது நம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை தங்க விடாது. இதன் காரணமாக நாம் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் அனைத்தும் கரைந்து விடும். இதனால் நாம் மிகவும் ஆரோக்கியமாக தெரியப்படுவோம். இதய நோய், சர்க்கரையின் அளவு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை குறைக்கும் தன்மை இந்த பாதாமில் அதிகமாக உள்ளது. இதேபோல் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.